திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் தனியார் கல்லூரி நிர்வாகம் விளையாட்டு மைதானம் என்ற அறிவிப்பு பலகை வைத்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். நிச்சயமாக வாணியம்பாடியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் தனியார் கல்லூரி விளையாட்டு மைதானம் என்ற அறிவிப்பு பலகை வைத்ததால் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அந்த கல்லூரிக்கு எதிரே உள்ள விளையாட்டு மைதானம் 99 ஆண்டுகளாக கல்வி நிர்வாகம் குத்தகை பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த குத்தகை ஆண்டு காலம் கடந்த 2018ஆம் ஆண்டு முடிவடைந்து விட்டது. மேலும் குத்தகை காலத்தில் இடத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை கல்லூரி நிர்வாகம் முறையாக செலுத்தவில்லை என்று புகார்கள் இருந்து வந்த நிலையில் குத்தகை காலம் முடிவடைந்த பின்னர் அந்த இடத்தை மீண்டும் வருவாய்த்துறைக்கு கையெழுத்தப்பட்டு அந்த அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என்று அப்போது இருந்த தாசில்தார் மகாலட்சுமி அந்த அறிவிப்பு பலகை வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த திடீரென்று தனியார் கல்லூரி நிர்வாகம் இந்த இடம் தனியார் கல்லூரிக்கு சொந்தமானது விளையாட்டு மைதானம் என இந்த மைதானத்தில் அத்துமீறி வரக்கூடாது என்று ஒரு அறிவிப்பு பலகை வைத்ததால் வழியாக அம்மைதானத்தில் அருகில் இருக்கும் கல்லூரி மாணவிகள் மற்றும் வயது முதியவர்கள் அனைவரும் அக்கல்லூரி மைதானத்தில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வாக்கிங்காகவும் பயன்படுத்தி வந்தனர். இளைஞர்கள் விளையாட்டுகளாகவும் பயன்படுத்தினர். இந்நிலையில் திடீரென்று கல்லூரி மைதானத்துக்கு வரக்கூடாது என்று போர்டு வைத்ததால் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டது. இதை குறித்து வாணியம்பாடி தாசில்தாரிடம் கேட்டபோது வாணியம்பாடி தாசில்தார் இது வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம்தான், மேலும் இது மேலிடத்தில் அவர்கள் பேசி மீண்டும் குத்தகைக்காக எடுத்துள்ளார் என்று கூறியுள்ளார். அப்போது குத்தகை எடுத்திருந்தாலும் இது போல ஒரு போர்டை வைக்கக்கூடாது, அதை குறித்து அந்த மாவட்ட நகரம் கலந்து பேசி அந்த போர்டை எடுக்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறி வருகின்றனர். சரிதா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.